ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வந்து இந்த டீ கடையிலேருந்து இந்த ஃப்ளாஸ்க்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் இதெல்லாம் கழுவி வச்சுட்டேன். அந்த புது ஆளை போய் டீ காஃபி போடு அப்படின்ட்டு அனுப்பி விட்டுட்டேன். நான் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ போய் பார்ப்போம் டீ காஃபி என்ன போட்டிருக்காரு அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து வேலை கம்மி தாங்க. ஏன்னா வந்து முதலாளி இன்னும் வந்து நம்மளுக்கு உள்ளார போக சொல்லலை. உள்ளார போக சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து இங்கே தான் வேலை செஞ்சாகணும். எப்போ சொல்லுவாருன்றது நினச்சிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ போயிட்டு காலையில் வண்டி கழுவணும்னு வைங்களேன், வண்டி கழுவுறதுலேயும் கஷ்டம் இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். காலையிலே ஏஞ்சி நம்ம வண்டி க்ளீன் பண்ணுறது அப்பப்போ நம்ம விரைச்சி போய்டும், கையெல்லாம் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதுவும் ஒன்று இருக்குது. இருந்தாலும் நம்ம வேலை நம்ம தான் பண்ணியாகணும். ஏன்னா முதலாளி வந்து இன்னும் சொல்லலை நீ வந்து காலையில் வராத அப்படின்ட்டு. அதனால் காலையில் ஏஞ்சி நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே டீ காஃபி வந்து அந்த புது ஆளை போட சொல்லியிருக்கோம். போயிட்டு வேறு என்ன ஒர்க் இருக்குது, இந்த தோட்டத்தை தண்ணி ஊற்றுற வேலைலாம் முடிச்சுட்டு உள்ளார வரலாம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். கிளைமேட் பாருங்கள், செம்ம டிஃப்ரென்ஸ் கிளைமேட்டுங்க. வெயிலும் அடிக்குது, அதே சமயம் பனியும் பெய்யுது, குளிருதும். இப்போ டிகிரி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். 11 டிகிரி செல்சியஸ், 11 டிகிரி அடிக்குது. அதாவது 11 டிகிரி கூலிங் இருக்குது, கூலிங்காக இருக்குது. 11 டிகிரின்னா வெயில் சூடு தெரியாதில்ல, கூலிங்காக இருக்குது. ஆனாலும் வெயில் அடிக்குது. வெயில் அடித்தும் சூடு ஏறலை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. இன்றைக்கி அதிகபட்சமான டிகிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 காமிக்குது. கம்மியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 காமிக்குது. ஸோ இதை விட இன்னும் நைட்டு வந்து குளிர் அதிகமாக இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் சூரியன் வந்திருக்கிறதால குளிர் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ உங்கள் ஏரியாவில் குளிர் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து 11 ஆகுதுங்க. 9 மணிக்கே முதலாளி வந்தார் டீ கடைக்கு வந்துட்டு நீ உள்ளார போயிடு அப்படின்ட்டாரு. உள்ளார வந்தாச்சு. இன்றைக்கி தான் கேட்டுருணுங்க முதலாளிகிட்ட, என்ன காலையில் வந்து இங்கே வேலை செய்யணுமா இல்லை வந்து நான் வண்டி கழுவிட்டு உள்ளாரே இருக்கட்டுமா அப்படின்ட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து அவர் 9 மணிக்கு ஏன் இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அதனால் வந்து இன்றைக்கி சாயங்காலமாக ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கேட்டுட்டு நம்ம வந்து நாளிலேருந்து உள்ளாரே உட்காந்துக்க வேண்டியது தான். காலையில் ஏஞ்சி வண்டி க்ளீன் பண்ணோமா, ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி க்ளீன் பண்ணோமா உள்ளாரே உட்காந்துக்கலாம். ஸோ இப்போ வந்து மணி வந்து 11:05 ஆகிடுச்சு. இப்போ முதலாளி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு அதாவது வந்து நம்ம அவருடைய இது இருக்குங்க, அவருக்கு வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இருக்குது ஃபர்வானியாவில். அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஹாரிஸ் இருப்பார், அதாவது செக்யூரிட்டி, மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டி அவர் இருப்பார். அவரை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னாரு. சரி, அதான் நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம். வாங்க போயிட்டு கூப்பிட்டுட்டு வருவோம். செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இன்னுமே வந்து மணி 11 ஆகிடுச்சு. இன்னுமே வந்து கூலிங் வந்து கம்மியாகலைங்க. செம்ம, அதாவது வெயில் அடிக்குது. இதை பாருங்கள், வெயில் அடிக்குது, கொஞ்சம் கூட சூடு இல்லைங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க. நான் இப்போ வந்து உள்ளார இருந்ததுனால நம்மளுக்கு தெரியல. வெளியில் வரேன், ஜர்க்கின் போடாமல் வந்துட்டேன், காதுலேயும் இது போடாமல் வந்துட்டேன். சரி வண்டிக்குள்ளார உட்காந்துட்டு எல்லா இதுவும் கதவை திறக்காமல் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு இப்போ கிளம்பிட்டேன். சரி வாங்க போயிட்டு வருவோம். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டேங்க. இன்றைக்கி வந்து மட்டன் மஜ்பூஸ் தான் செஞ்சுருந்தார். ஸோ அதை சாப்பிட்டாச்சு. சாப்பாடு சாப்பிட்டு துணி துவைச்சி போட்டிருந்தேன், அதாவது துவைச்சி போட்டிருந்தேன், மிஷின் போட்டிருந்தேன். அதை எடுத்து காய வச்சுட்டு சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி 2 ஆகுதுங்க. இப்போ வந்து ஃபர்வானியாவுக்கு தான் வந்தேன். ஃபர்வானியாவுக்கு வந்து நம்ம கூப்பிட்டு வந்திருந்தோம் இல்லையா. ஸோ வீட்டில் ஏதோ ஒரு சின்ன வேலை போல் இருக்குது. அதனால் வந்து இங்கே இருக்கிற ஹாரிஸை கூப்பிட்டு வந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து மணி 2 மணிக்கு ஓனர் ஃபோன் பண்ணார், கூப்பிட்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு. கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இப்போ ரிட்டன் போயிட்டுருக்காங்க. ஒரு மெசேஜும் வந்துடுச்சு, மேடம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 3:30 மணிக்கு போயிட்டு ஹவாலியில் போயிட்டு டீச்சரை கூப்பிட்டு வான்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஜாப்ரியா போகிற வேலை இல்லை, ஹவாலி போகணும். 3:30 மணிக்கு போக வேண்டியது இருக்குது. மணி வந்து 2, இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது. போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3:30 மணிக்கு போவோம். 3:30 மணிக்கு போகிறப்ப வண்டியில் பெட்ரோல் போடணுங்க, பெட்ரோல் காலி ஆகிடுச்சு.
ஒரு பாயிண்ட் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். பெட்ரோல் வந்து கரெக்டாக அந்த ஈக்கு மேலே ஒரு கோடில் நிற்கிது. ஸோ அதனால் வந்து நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீச்சரை கூப்பிட போகணும். இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது, ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 3 ஆக போகுதுங்க. இப்போ வந்து 3:30 மணிக்கு டீச்சரை கூப்பிட்றதுக்காக போக சொன்னாங்க. இப்போ மணி 3:25 தான் ஆகுது. போயிட்டு டீ கடைக்காரனை போய் கூப்பிட்டு வரணும். இஷ்பீலியாவுக்கு போகிறேன், போயிட்டு டீ கடைக்காரனை கூப்பிட்டு வரணும். இன்னொரு டிரைவர் வந்து எப்பயும் டீ கடைக்காரனை போய் கூப்பிட்டு வர்றது. அந்த ஓட்டுநர் வந்து இப்போ முதலாளி அம்மா வெளியில் போகிறாங்க போல இருக்குது. அவர் வந்து பெரிய வண்டி எடுக்க போயிட்டார். அதனால் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே போய் கிளம்பிட்டு இப்போ போய் டீ கடைக்காரனை போய் கூப்பிட்டு வந்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து டீச்சர் அம்மாவை போய் கூப்பிட போகணும். பெட்ரோல் வேறு இல்லைங்க. இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது, இருந்தாலும் நம்ம பெட்ரோல் போடணும். டைம் இருக்குமான்னு தெரில. போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவோம். வந்துட்டு போகிறப்ப வேணால் டைம் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். வாங்க கிளம்பலாம். மணி பாருங்கள் 3:25 ஆயிடுச்சு. சரி வாங்க போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டு பெட்ரோல் போட முடியுமான்ட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ கிளம்பலாம். ஸ்டே டியூன். இப்போ வந்து பெட்ரோல் போட வந்துட்டேங்க. பெட்ரோல் போட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான பெட்ரோல் இருக்குது. ஒன்று வந்து ப்ரீமியம் 91, சூப்பர் 95, அதுக்கப்புறம் 98 சூப்பர் அல்ட்ரா சூப்பரு. நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் 95 போடுறது. அது வந்து 105 ஃபீல்ஸ். 105 ஃபீல்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்து 28 ரூபா வருதுங்க. 28 ரூபா. ஓகே, டேங்க் ஃபில் ஆகிடுச்சு. ஹலோ மக்களே, மணி வந்து 3:45 ஆகிடுச்சிங்க. 3:35க்கு கிளம்ப சொன்னாங்க. 3:45 ஆகிடுச்சி. டீ கடைக்காரனை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம டீச்சரை கூப்பிட்றதுக்காக ஹவல்லி ஏரியாவுக்கு கிளம்பிட்டேன். டிராஃபிக் மேப்பில் செக் பண்ணேன், டிராஃபிக்கு அவ்வளோவா இல்லை. போட்டு சட்டுன்னு அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க போயிட்டு சட்டுன்னு கூப்பிட்டுட்டு வருவோம். இன்னும் ஒரு 10-20 நிமிஷம், மேக்ஸிமம் 20 நிமிஷத்தில் ரீச் ஆகிடுவேன் ஹவல்லியில். ஏன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி வாங்க, கூப்பிட்டு வந்துட்டோம்னா நம்ம டியூட்டி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் டியூட்டி வரும். கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 9 ஆகுதுங்க. இப்போ டீச்சரை கூப்பிட போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேன். நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, போகிறப்ப வந்து யூடியூப் லைவ் போட்டேன். அதனால் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் டீச்சரை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 7:45 கிளம்புனாங்க. 7:45 கிளம்புனாங்க. போகிறப்ப வரப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா டிராஃபிக் எதுவும் இல்லைங்க. அதனால் 1/4 மணி நேரத்தில் போயிட்டு ரிட்டன் வந்துட்டேன். 8:15க்குலாம் ரிட்டன் வந்துட்டேன். 8:15க்கு வந்துட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மதியானம் வச்ச சிக்கன் மஜ்பூஸ், மட்டன் மஜ்பூஸ் தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நேற்று ஜமியாவுக்கு அனுப்புனாங்க இல்லையா, அதில் ஒரு பொருள் வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடையாதுங்க. அதை வாங்கிறதுக்காக ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஜாப்ரியாவிலேருந்து சுல்தான் மார்க்கெட்டுக்கு போனேன் அப்படின்ட்டு போய் அங்கே போய் வாங்கிட்டு போகலான்ட்டு அதை வாங்கிட்டு வந்திருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ சுல்தான் மார்க்கெட்டுக்கு போகணும். போயிட்டு அங்கே தான் அந்த ப்ராடக்ட் இருக்குது. அதனால் அதை வாங்கிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வரலாம். வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். டியூட்டி இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக டியூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னொரு ஓட்டுநர் இருக்கார் இல்லையா, அவர் டியூட்டி போயிருக்காரு. சப்போஸ் அவர் வரத்துக்கு லேட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த டீ கடைக்காரனை போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வேலை தான். சாப்பிட்டு முடித்ததால் அந்த ஒரு டியூட்டி மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அதை முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுடைய இன்றைக்கான டே ஃபினிஷு. ஸோ இப்போ வாங்க நம்ம போயிட்டு சுல்தான் மார்க்கெட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு வரலாம். ஸ்டே டியூன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதுதாங்க பேன் கேக் மிக்ஸு. இந்த கம்பெனி நம்ம ஜமியாவில் இருக்குது இந்த கம்பெனி. ஆனால் வந்து இந்த பேன் கேக் மிக்ஸ் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த பேன் கேக் மிக்ஸ் இல்லை. ஸோ அதுதான் வாங்க வந்தேன். இப்போ ஒரு பால் கேட்டிருக்காங்க. இந்த பால் தான் ஆட்டுப்பால் குடிக்கிறது. 1/2 லிட்டர் பாட்டில் 2. சரி அதை வாங்கிட்டு கிளம்பலாம். மார்க்கெட்லேயே வந்து பால் இல்லைங்க. இப்போ நம்ம பால் வாங்குறதுக்கு திருப்பி ஜமியா போகணும். இப்போ போகிற வழியில் அப்படியே ஜமியா போயிட்டு பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். வாங்க போகலாம்.
சொன்னாங்க. ஒரு பால் தான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வாங்கிட்டேன், பார்ப்போம். சொல்லி பார்ப்போம், இல்லைன்னா நாளைக்கு தான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லி பார்ப்போம். சொல்லிவிட்டு, ஏன்னா இப்போ இல்லை, இப்போயே வேணும்னாங்கன்னா திருப்பியும் வேறு ஒரு ஜமியாவுக்கு தான் போகணும். ஸோ நம்ம போயிட்டு கேட்டு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம்.